தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நம்ம பழைய காணொலிகளில் சிலர் வாச்சாத்தி பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க, பார்க்க முடிஞ்சது. வாச்சாத்தி பற்றி ஒரு காணொலி பேசி போடுறோம். அதுவும் இல்லாமல் நிறைய டாக்குமெண்ட்ரி இருக்குது, நீங்களாம் போய் பார்க்கலாம். வாச்சாத்தி பற்றி பேசணுங்கும் போது நேற்று வாச்சாத்தியோட ஒரு மோசடி மன்னன் சந்திச்சிருக்காரு, டிவிகே கட்சியில் இணைஞ்சிருக்காரு. அந்த மோசடி மன்னனை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஏன்னா நான் சேலம் மைந்தன் அப்படிங்கிறதுனால, சேலத்தின் மைந்தன்கிறதுனால சேலம் மக்களோட முக்கிய பிரச்சனை அதெல்லாம் பேசணும்ல. அதனால சேலம் மக்களோட ஒரு தலைவலி, தீராத தலைவலி ஒன்று இருக்கு. அது என்னன்னா, வின்ஸ்டார் சிட்டி டெவலப்பர்ஸ்ன்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை நடத்தின சிவகுமார் அவர்கள் மக்களோட பணத்தை கிட்டத்தட்ட 300 கோடிக்கு மோசடி பண்ணியிருக்காரு. இந்த சதுரங்க வேட்டை இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அவர் கால் முன்னாடி நிற்கவே முடியாது, காலுக்கு கீழே தான் அப்படிங்கிற அளவுக்கு சரியான மோசடி பண்ணேன். எப்படி மோசடி பண்ணாருன்னா, மக்களை அவர் நிலம் சிட்டி டெவலப்பர்ஸில் நிலத்தை காட்டுவார், அட்வான்ஸ் வாங்குவார், அந்த தொகையை போட்டு போயிட்டே இருப்பார். இல்லை பணத்தை கொடுங்க நான் ரெட்டிப்பாக்கி தரேன் அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கி ஏமாற்றுவார். சீட்டு போடுற மாதிரி போட்டு அதை ஏமாத்தினாரு. சிறுதானியங்கள் தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தினாரு. எந்தெந்த வகையில் மக்களை ஏமாற்ற முடியுமோ அத்தனை வகையிலையும் ஏமாற்றிய ஒரு மோசடி பேர் வழி தான் இந்த வின்ஸ்டார் சிவகுமார் அவர்கள். ரொம்ப நாளா தலைமறைவா இருக்காரு. அவர் மேல கிட்டத்தட்ட 15 லட்சம் பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகை இருக்கு. 2 லாரியில் எடுத்துட்டு போற அளவுக்கு குற்றப்பத்திரிகை இருக்கு. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவும்படி ஒரு கமிட்டி போட்டு ஏமாற்றப்பட்ட பல்லாயிரக்கணக்கான மக்களின் பணத்தை எப்படி திருப்பி தருது, அவரோட சொத்துக்களை முடக்கி அதை வித்து எப்படி திருப்பி தருதுன்னு சொல்லி ஒரு கமிட்டி போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளா தலைமறைவா இருந்தாரு. என்னடான்னு பார்த்தா நேத்து டிவிகேல இணைஞ்சிருக்காரு. யாருக்கிட்ட? வாச்சாத்தி புகழ், வாச்சாத்தியின் சூத்திரதாரி. நம்ம வாச்சாத்தி சம்பவத்தை மறக்கவே முடியாதுல்ல, எவ்வளவு கொடூரமானது. அதுக்கு ஒருத்தன் காரணகர்த்தாவா இருந்திருக்கான்ல, அவன் தான் செங்கோட்டையன். என்னடா அமைச்சரை மரியாதைலாம் பேசுறீங்களே அப்படின்னு நினைச்சுக்கலாம். இது நீங்க அந்த காணொலி போய் பாருங்க, வாச்சாத்தி பத்தி படிங்க. அந்த ஆளுக்கெல்லாம் இங்க எப்படி மரியாதை கொடுக்கணும்னு உங்களுக்கு மனசுல தோணும்னு நீங்களே பாருங்க. அவரை சந்திச்சு இந்த வின்ஸ்டார் சிட்டி டெவலப்பர்ஸோட நிறுவனர் இந்த மோசடி பேர் வழி நேத்து தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்காப்ல. தமிழக வெற்றி கழகம் இன்னும் ஒரு தூய சக்தி இல்லை, அது திமுகவோட 2 மடங்கு தீய சக்தியா இருக்கு. அது எப்படின்னு மக்கள் போக போக புரிஞ்சுப்பீங்க. டிவிகேயின் கேண்டிடேட்ஸ், இந்த சட்டமன்ற வேட்பாளராக இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே குற்றப்பணிவு இருக்கு. எல்லாருக்குமே எல்லாருக்கும் இல்ல, ஒரு 3/4 பேருக்குன்னு சொல்லாம இருக்கு. படிப்பு நிறைய படிச்சிருக்குன்னு சொல்லி 10வது 12வது படிச்சவங்க நிறைய படிப்பு படிச்சிருக்கோம், பட்டப்படிப்பு படிச்சிருக்கோன்னு சொல்லி ஏமாத்திருக்காங்க. அது இன்னைக்கு நிறைய காணொலிகள் வந்துட்டு இருக்குது. படிப்பு ஒரு தகுதி இல்லை நாடாளுவதற்கு, படிச்சிருக்கணும். படிக்க முடியலன்னா நல்லது செய்யலாமே, படிச்சவனா நல்லது செய்யணும் இல்லை, அந்த கருத்து நம்ம உள்வாங்குறோம். அதை ஏமாத்திய மக்களை அந்த வாக்கை வாங்கணும். சரி, மக்கள் கேண்டிடேட்டை பார்த்து போடல, யார் நின்னான்னு தேர்தலை ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் போய் தேடுறான். ஏன்னா போட்டது போட்டு எல்லாமே விஜய்க்காக. அதனால இந்த சமூகத்தை நம்ம என்ன சொல்லி அழுகுறதுன்னு தெரியல. 5 வருஷத்தை ஓட்டி தான் ஆகணுங்கிற சூழலில் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். தள்ளிக்கலாம், மக்களும் அல்லல் பட போறாங்க, நம்ம கிட்ட நிக்க தான் போறாங்க. ஆனா இந்த இடத்துல வின்ஸ்டார் சிட்டி டெவலப்பர்ஸோட மோசடி மன்னன் சேலத்துல இருக்கிற பல்லாயிரக்கணக்கான பேரை ஏமாத்திருக்காரு. அவர் இன்னைக்கு டிவியில் இணைஞ்சிருக்காரு. அப்ப ஒரு தூய சக்தினா ஒரு தூய சக்தியில் தான் போய் இணைய முடியும். ஆனா இவர் ஒரு கடைஞ்செடுத்த தீய சக்தி. அப்ப எங்க போய் சேர்ந்தா சரியா இருக்கும்? ஒரு தீய சக்தியோட மெயின் ஹெட் குவார்டர்ஸ்ல போய் சேர்ந்தாதான் அவரால் காப்பாத்திக்க முடியும் அவரை. அந்த மாதிரி இவரு அங்க போய் சேர்றாரு. அப்ப விஜய் மக்கள் விரும்புறாங்க, விஜய தூய சக்தி நம்புறாங்க. ஆனா விஜய்க்கு கீழே சேர்றது எல்லாமே வெறும் பெரிய தீய சக்திகள் தான். தீய சக்தின்னு சொல்லி திமுகவை விமர்சனம் பண்ண இவர்கள், அவர்களை விட இவர்கள் 2 மடங்கு பெரும் தீய சக்தியா தான் இருக்கிறாங்கிறது தான் உண்மை. நம்பினாங்க, நம்பிதான் அவர்கிட்ட நிறைய பணத்தை மோசடி இழந்திருக்கிறாங்க. அந்த ஆளை கைது பண்ணி சிறைப்படுத்தணும். மக்கள் இழந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும். ஒரு நல்ல தலைவன் அதை தான் செய்வான். அவனை கட்சியில சேர்த்திட்டு அவனை காப்பாற்றக்கூடாது. மக்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், சேலத்து மக்கள், இந்த காணொலியை பார்க்குற மக்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நாங்க தேடி தேடி படித்த இளைஞர்களை, பண்புள்ளவர்களை, சமூகத்தில் நன்மதிப்புள்ளவர்களை, நல்ல முறையில தன் குடும்பத்தை பாதுகாக்கிறவங்கள
நல்ல முறையில சமூகத்துக்கு சேவை செய்யணும் வந்தவங்களை தேடி தேடி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வேட்பாளராக உங்களுக்கு தந்தாரு. நீங்க அவர்களை பத்தி பார்க்கல, படிக்கல. சரி, எங்க வேட்பாளரை பத்தி தான் பார்க்கல படிக்கலனாலும் நீங்க விஜய் நிறுத்தின வேட்பாளர் பத்தியும் பார்க்கல படிக்கல. ஒட்டுமொத்தமாக விஜய் விஜய்னு விஜய்க்காக வாக்கு செலுத்தி விட்டு இன்னைக்கு அவங்க பண்ற அட்ராசிட்டி எல்லாம் பார்த்து நீங்களே இன்னைக்கு அவங்கள திட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. ஏன்டா இவங்களுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு வருத்தப்படுறீங்க. அதனால தெரியுது. நிறைய காணொலிகளை பார்க்க முடியுது. அவங்க கல்வி தகுதியை ஏமாத்தி வேட்பாளராக நின்னது, இந்த டாஸ்மாக் மூடுறன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே இன்னொரு டாஸ்மாக் திறக்கிறது, இது போன்ற செயல்கள் நடந்துட்டு இருக்கு. 10 லட்சம் கோடி கடன் உள்ள நாடு, இதுல இலவசம் வேறு பெருவுக்கு கேடுன்னு அண்ணன் பாட்டு பாடினாரு. அப்பெல்லாம் யாருக்கும் தெரியல. இன்னைக்கு இவர் வந்த வாட்டி வெள்ள அறிக்கை கொடுக்குறாரு, 10 லட்சம் கோடி கடன் இருக்குதுன்னு. அவங்க 10 லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படின்னு எல்லாம் புங்குறாங்க. கஜானா காலி ஆயிடுச்சுங்கிறாங்க ஒரு அமைச்சர். என்ன கஜானால என்ன கொட்டியா வச்சிருக்கிறாங்க? எப்படி இது கஜானா காலி ஆயிடுச்சுன்னா படம் பார்த்து பார்த்து கஜானாலாம் கொட்டி வச்சிருப்பாங்க பணத்தை, அதெல்லாம் காலி ஆயிடுச்சு, எப்படி ஆட்சி நடத்துறதுன்னு தெரியலங்கிற மாதிரி சொல்றாங்க. இது என்ன 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 வகையில இவங்களை அமைச்சர்களாவோ எம்எல்ஏக்களாவோ இவ்வளவு விஜய் முதலமைச்சராகவோ நம்ம கொண்டு போய் வச்சு ஒரு இடத்துல வச்சு பார்க்கறதுங்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு. இது என்னடா இதை கனவா, நம்ம கனவு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோமாங்கன்னு எனக்கு தெரியல. ஏதோ மக்கள் முடிவு பண்ணிட்டீங்க.